இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். 2026 தேர்தலில் நீங்கள் வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்றா வரேன்னு சொல்லும் போது நீங்கள் அப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றா நீங்கள் என்னத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ திமுக பண்ணதை தாண்டி இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசுறதை தாண்டி நீங்கள் அதுக்கும் ஒரு படி மேலே போய் பேசினா தான் நீங்கள் வந்து தேர்தலில் வந்து நீங்கள் ஜொலிக்க முடியும். நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லையே, பேசலையே. அப்புறம் 2 வாரம் கிளவிங்கெல்லாம் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி டேட்டாஸாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு தான் அதை சுட்டி காட்டி தான் விமர்சனம் வைக்கிறாங்க. ஸ்டாலின் போறாரு ரோட் ஷோ, எல்லா இடத்துக்கும் போறாரு. அதே நிபந்தனையோட தான் போறாரா? உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? ஸ்டாலின் தொடர்ச்சியாக ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அதே நிபந்தனைக்கு உட்பட்டு போறாங்களா? சொல்லிட முடியுமா சார் உங்களால? முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம். ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போனார், யாரும் ஸ்டாலினோட வேனெல்லாம் தொங்கி மேலே ஏறி ஸ்டாலினோட அந்த கையெல்லாம் யாரும் பிடிக்க ட்ரை பண்ணலையே. தலைவரை விட தொண்டர்களோ இல்லை வந்து செய்தி தொடர்பாளரோ இருக்காங்கல்ல, அவங்களும் நல்லா நிறைய டேட்டா. நீங்க வேணா தலைவருக்கு போல வாயா இருந்து போய் பேசுங்க, யார் வேணாம். வாய்ப்பு கிடைச்சா பேச வேண்டியது. அதான் தம்பி, வாய்ப்பு இருந்தால் நீங்க போய் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் பிரபு. விஜய் அவருடைய சுற்றுப்பயணம் நாகப்பட்டினம் திருவாரூரில் முடிச்சிட்டாரு. அடுத்து வந்து நாமக்கல் கரூரில் வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் முதல் முறை பிரச்சாரத்தில் அந்த ஸ்பீச்சுக்கும் இந்த 2வது முறை பிரச்சாரத்துக்கும் வந்து விஜயோடைய பேச்சு முழுக்க டெம்ப்ளேட் பேச்சாக தான் இருக்குது. ஒரு இஷ்யூ எடுத்து ஒரு லென்த்தாக டேட்டாஸ்லாம் வச்சு பேச மாட்டாரு. அவர் பேசுகிறது வந்து திரைப்படங்கள் எப்படி வந்து அந்தந்த பிரச்சனையை வந்து டச் பண்ணி பேசுவோமோ அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. அவருடைய பேச்சே வந்து என்ன சொல்கிறது, இப்போ சீமான் அவர்களும் வசனம் இதயத்திலேருந்து பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் பேச்சு வந்து ஒரு டெம்ப்ளேட் வசனம் மாதிரி தான் இருக்குது. இன்னும் இப்போது வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடான்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கான டேட்டாஸ் ஆதாரம், சிஎம் எங்கே போனார், அதை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசிட்டு இதை சொன்னார்னா வந்து பொதுமக்கள் வந்து ஒரு கவனிக்கிறது வந்து ஓகே விஜய் வந்து உண்மையாக பேசுகிறாருன்னு இருக்கும். ஆனால் இவர் எதுவுமே பேசாமல் அவங்க அந்த சுற்றி முன்னாடி நிற்கிறாங்களா, அந்த ரசிகர்களை மட்டும் உற்சாகப்படுத்த வகையில் தான் ஒரு பேச்சு இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் என்ன செஞ்சாலும் விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்கிற ஆள்கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? சொல்லுவாங்கல்ல, குலைக்காத நாயும் கிடையாது, பேசாத வாயும் கிடையாதுன்ட்டு. அந்த மாதிரி வந்து இதை செஞ்சாலும் தப்பு, அதை செஞ்சாலும் தப்பு, இப்படி பேசினா இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பேசினா இப்படி பண்ணியிருக்கலாம்னு அறிவுரை கொடுக்குறாங்களே தவிர, அந்த அறிவுரையை வந்து நீங்கள் ஏன் உட்காந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவருக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை அவர் செஞ்சாக்கா சக்ஸஸாக ஃபெயிலியர்ன்றதை அவர் டிசைட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதானே. அதுக்கு விட்டுட்டு அண்ணெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் தம் கட்டி பேசிட்டு உட்காந்துருப்பாரு. ரொம்ப சிம்பிள் தம்பி. அவர் டிசைட் பண்ணிட்டார் என்ன பேசணும், எப்போ போகணும், என்ன பண்ணணுன்ட்டு. லெட் ஹிம் டிசைட். களத்தில் இறக்கி விடுங்க, பார்த்துக்கலாம். 2026 தேர்தலில் நீங்கள் வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்றா வரேன்னு சொல்லும் போது நீங்கள் அப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றா நீங்கள் என்னத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ திமுக பண்ணதை தாண்டி இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசுறதை தாண்டி நீங்கள் அதுக்கும் ஒரு படி மேலே போய் பேசினா தான் நீங்கள் வந்து தேர்தலில் வந்து நீங்கள் ஜொலிக்க முடியும். நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லையே, பேசலையே. அப்புறம் 2 வாரம் கிளவிங்கெல்லாம் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க. தப்பான டேட்டாஸாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு தான் அதை சுட்டி காட்டி தான் விமர்சனம் வைக்கிறாங்க. தப்பாக பேசிட்டாங்கன்னா தப்பாக பேச வைக்கிறீங்கண்ணா. சொல்லுங்கள். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் திமுகவுடைய பேச்சாளர். யார் அவரை பேச்சாளராக போட்டா? தலைமை தான் போட்டிருக்கோம். தலைமை தானே போட்டிருக்கோம். தலைமை போட்டுட்டு 1 முறை 2 முறை இல்லை, 1000 முறை அநாகரிகமாக பேசுகிறார். மீண்டும் அவரை வச்சு நீங்கள் பேச வைக்கிறீங்கனாக்கா இது வந்து கண்டனத்துக்குரிய தான் சார். யாரும் வந்து இதை வந்து ஓகே நல்லா பேசுறாரு, இல்லை வந்து திமுக வந்து பரவாயில்ல இப்படிலாம் பேச யாரும் வந்து இல்லை. மாறன் பிரதர்ஸில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அண்ணன் தான் ஸ்டார் வேட்பாளர், இன்றைக்கி அண்ணன் தான் ஸ்டார் பேச்சாளர், அவருக்கு பயங்கர ஆடியன்ஸ் இருக்குது, பயங்கர ஃபேன்ஸ் இருக்குது, நானே அவருடைய ஃபேன்ஸு. 1 முறை 2 முறைன்னா பரவாயில்ல, 1000 முறை இந்த மாதிரி பேசுறாரு. இல்லாட்டி இவரை நீங்கள் இன்னமும் எப்படி கட்சியில் வச்சிருக்க முடியும்? இல்லாட்டி எப்படி ஆபாசமாக பேசுறதுக்கு அனுமதிக்க முடியும்ன்றதுல அவ்வளோ கூட்டத்திற்கு மத்தியில் பின்னாடி கலைஞர் ஃபோட்டோ இருக்குது, அதுக்கு பின்னாடி ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்குது. தமிழ்நாட்டை தலைகுனியை விடமாட்டோன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. ஆனால் பேசுறதெல்லாம் எப்படி பேச்சா இருக்குது? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி தம்பி எடுத்துக்கலாம்? இது யாரும் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து யாரும் நம்ம தான் தம்பி பேசிட்டு உட்காந்துருக்கோம், இதை கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிக்க வேண்டிய நபர் கண்டிக்கலையே, ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நபர் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களே. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து அரசியல் புரிதல் இல்லை டிவிகேவோட தொண்டர்களுக்குன்னு சொல்கிற, உனக்கு அரசியல் புரிதல் இவ்வளோதானா? இதுக்கு தாவேக தரப்புலேருந்து என்ன சார் கவுண்டர் பண்ணுறீங்க? இது டேரெக்டாக வந்து விஜய் அவர்கள் பேச முடியாது, புசியானவர்கள் வந்து பேச முடியாது, பொதுச் செயலாளராக இருக்காரு. இதை தாண்டி தாவேக்காலேருந்து எந்த மாதிரியான நேற்று தான் பேசியிருக்காங்க. இன்றைக்கி யார் அந்த நிர்வாகிகள் பேசுகிறாங்கன்னு இனிமேல் தான் தெரியும். எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், அநாகரிகத்தை திமுக ஊட்டுவித்து வளர்க்குறீங்கல்ல, இது எப்படி ஏற்புக்குரியதுன்னு இருக்குன்னு கேட்குறேன். இதே வந்து துர்காமா ஒத்துப்பாங்களா அப்படி பேசுகிறத? கனிமொழி ஒத்துப்பாங்களா? தமிழிச்சை தங்கப்பாண்டியன் ஒத்துப்பாங்களா? என்ஜிஓ வச்சு நடத்துகிறாங்க பெண்களுக்காக, திருநங்கைகளுக்காக. திரு உதயநிதியுடைய துணைவியாருக்கு
அவங்களாம் அதில் ஒத்துப்பாங்களா? அவங்களும் பார்ப்பாங்களா? ஒரு அருவருப்பாக இருக்காதா அவங்களுக்கு? இப்போ சீமான் ஒரு பக்கம் பேசுகிறாரு அனில் குஞ்சுன்ட்டு, இந்த பக்கம் இவர் உச்சபட்ச அநாகரிகத்தில் பேசுகிறீங்க. இதனால் வந்து என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய தரம், உங்களுடைய தராதரம், உங்களுடைய அரசியல் புரிதல் என்ன, எப்படிப்பட்ட அரசியலை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்றது தான் காட்டும். ஓகே சார், இது வந்து இப்போ திமுக இப்படி இருக்குது, நாம் தமிழர் இப்படி இருக்குது. ஓகே, இது வந்து உங்கள் தராதரம் இவ்வளோ தான் இருக்குன்றீங்க. அது எலெக்ஷனில் மக்கள் என்ன தீர்ப்பளிப்பாங்களோ அழிக்கட்டும். இல்லை, தராதரத்துக்கு எலெக்ஷன் தீர்ப்பு தம்பி இல்லை, நீங்கள் அங்கேயே தப்பு பண்ணுறீங்க. தராதரத்துக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓட்டு காசு கொடுக்காம திமுக நின்றுமா? சொல்ல முடியுமா உறுதியா? முடியாது தம்பி. அதனால வந்து நாம் தமிழ் சீமான் வந்து விமர்சனம் வைக்கிறார், அவரு காசு கொடுத்த ஒரு எலெக்ஷன். அதனால தான் ஜெயிக்கலன்னு கூட எடுத்துக்க சொல்கிறாங்கல்ல. கூட்டணி வைக்கல, ஜெயிக்கல, பல விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் நான் யதார்த்தமான கள நிலவரத்தை பேசுவோம். காசு கொடுக்காம திமுக களத்தில் வந்து எலெக்ஷனை சந்திச்சிருக்கா? சந்திக்க முடியுமா? பிடிஆர் தான் ஒருத்தர் மட்டும் தான் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். அவரை தாண்டி வேறு யார் சொல்லுவீங்க? ஒரு 10 பேர் சொல்ல முடியுமா நம்மளால் திமுகவில்? அப்போது அநாகரிகத்துக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க கடைசி நேரத்தில் காசு கொடுக்குறது, வேறு மாதிரி வைக்கக்கூடிய அலையன்ஸ், அந்த நேரத்தில் யாராவது ஒரு தலைவர்கள் இறந்தாங்கன்னா அதில் வரக்கூடிய அனுதாபம், எது வேணாலும் நூக்கன் கார்னரில் இருக்க விஷயம் மாற்றும். பட் உங்கள் ஒரு கட்சியே ஒரு நபரை அநாகரிகமாக வளர்த்து விட்டு அவர் வந்து ஒரு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து பேச வைப்பது என்பது, இப்போ இந்த வார்த்தையை டிவிகேல சார்ந்த ஒரு நபர் வந்து இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்து, ஒரு கட்சியை பார்த்து பேசிட்டாக்கா எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். அங்கிள்னு சொன்னதுக்கே எவ்வளோ அது அநாகரிக வார்த்தைன்றீங்களா? அப்போ இதெல்லாம் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாருமே பேசாமல் கண்டிக்காமல் என்னத்தானே சொல்கிறது இதுக்கு மேலே? சார் அதான் சொல்கிறேன், இப்போது பக்குவப்படாத கூட்டம் தாவேக தொண்டர்கள்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஓகே, ஒரு சில சமயத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக பார்க்க முடியுது, நீங்களும் பார்க்கலாம். இப்போ வந்து கட்சியிலேருந்து 12 நிபந்தனைகள் வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அதை மீறி வந்து விஜய் அவர்களுடைய ஃப்ளெக்ஸியை கிழிச்சிட்டு மேலே நிற்கிறாங்க, மரத்தில் நிற்கிறாங்க. பவர் கட் பண்ண சொன்னாங்க. இப்போ விஜய் அவர்களே பேசுகிறாரு மின்தடை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மாவட்ட செயலாளரே போய் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி மின்தடை அங்கே ஹை வோல்டேஜ் கம்பி போது நீங்கள் வந்து பவர் கட் பண்ணுங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் நடந்த சின்ன சின்ன ப்ரோட்டோகால்ஸ், அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூக்கப்படுற சில நிபந்தனைகள். ஆனால் இதையே வந்து ஒரு குறையாக சொல்லிட்டு இதுக்கு வந்து சிஎம் சார் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா இப்படின்னு சொல்கிறலாம் வந்து நியாயப்படுத்த முடியுமா? அதாவது நீங்கள் விஜய் அவர்கள் சில திட்டங்கள், இது சார்ந்து முதலீட்டு விஷயங்கள், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சிஎம் இருக்கலாம். நீங்கள் இங்கே நடக்கிற விஷயத்துலேருந்து எல்லாத்துக்கும் சிஎம் சார்னா உங்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? என்ன இந்த இவர் எதை எடுத்தாலும் சிஎம் சார்னுங்கிறது வந்து ஒருவேளை தான் இப்போது திமுக நிர்வாகிகளே சொல்கிறாங்களே, பருத்த மரத்தில் தான் வந்து கல்லடிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து சிஎம்ஐ டச் பண்ணால் தான் நாமளும் அவருக்கு ஈக்குவலான ஒரு தலைவரை நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுன்றதுக்காக விஜய் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரா? எந்த விஷயத்தில் சிஎம் சார்னு கேட்டார்? அவர் அந்த மின்தடை ஏற்படுத்துலேருந்தே அது சொல்கிறாருல, மிரட்டி பார்க்குறீங்களான்னு தானே கேட்குறாரு. வேற எனக்கு இவ்வளோ நிபந்தனைகள் விதிக்கிறீங்க, வேறு எந்த கட்சி தலைவர்களாச்சும் இப்போது அமித்ஷா வந்தார், மோடி அவர்கள் வந்தாங்க, அவங்களுக்குலாம் இந்த நிபந்தனைகள் விதிச்சிங்களான்னு கொஸ்டின் பண்ணுறாருல. உண்மையா இல்லையா சார்? அமித்ஷா அவர்கள் வரும்போது மின்தடை ஏற்பட்டுச்சு, மோடி அவர்கள் வரும்போது 20 நிபந்தனைகள் கொடுத்து பாண்டி பஸ்ல ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து 20 நிபந்தனைகள் விதிச்சுதான் ரோட் ஷோவுக்கு, அந்த நிபந்தனைகள் விதிச்சுதான் நிபந்தனைகளோட தான் ஸ்டாலின் போறாரு ரோட் ஷோ, எல்லாத்துக்கும் போறாரு, அதே நிபந்தனையோட தான் போறாரா? உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? ஸ்டாலின் தொடர்ச்சியாக ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அதே நிபந்தனைக்கு உட்பட்டு போறாங்களா? சொல்லிட முடியுமா சார் உங்களால? முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம். அவங்க தொண்டர்கள் வித்தியாசம் இருக்குல்ல சார்? என்ன இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போனார், யாரும் ஸ்டாலினோட வேன்லாம் தொங்கி மேலே ஏறி ஸ்டாலினோட அந்த கையெல்லாம் யாரும் பிடிக்க ட்ரை பண்ணலையே. உங்களுக்கு தான் யாரும் அப்படி ட்ரை பண்ணலையே சார்? ஆமா சார், ஆமா தம்பி, ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆள் வந்தால் தானே ட்ரை பண்ணுவாங்க. கரூரில் நடந்துச்சுல, வெறும் 3000 பேர் வச்சு 30 விழான்னு பார்த்தீங்களா இல்லையா தம்பி? கரூரில் செந்தில் பாலாஜி கூட்டம் சேர்க்கறதுல கிங் மேக்கர், அவராலே ஒன்றும் செய்ய முடியல. களம் மாறுதில்ல, உங்களை நோக்கி யாரும் வரல. இதுல கூடுதலாக இன்னொரு விஷயம் ஆதாரப்பூர்வமாக எல்லாருமே சொல்றாங்க, கூட்டம் ஓட்டா மாறாது சார். அது திமுக. ஆனா அந்த கூட்டமே உனக்கு வரலையே முதல்ல. சரி தம்பி, கூட்டம் ஓட்டா மாறாதுன்றது ஓகே தம்பி, ஆனா அந்த கூட்டம் கூட உனக்கு வரலையேப்பா. ஆட்சியில் இருக்கீங்க தம்பி, நீங்க ஆட்சி அதிகாரத்துல உட்காந்தும் உங்களை நோக்கி கூட்டம் வராட்டி சிந்திக்கணும். அப்போ நம்ம எதை செஞ்சு மக்களை ஈர்க்கணும்? என்னடா இவ்வளோ பெரிய லேக் ஆகிட்டு இருக்கேன், நமக்கு திருவாரூரில் நம்ம ஊர்லேயே வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடு அவருக்கு ஆர்கனைஸ் ஆகிறாங்களே, அப்போ நம்ம எதை செஞ்சால் நம்ம என்ன மாதிரி பண்ண முடியுன்றது யோசிக்கணும். இல்லை உன் ஊருக்குள்ளேயே வர, கரூர்லேயே உங்களுக்கு ஆள் வரல, திருவாரூரில் இவ்வளோ ஆள் அவங்களுக்கு கூடுது, ரெண்டுக்கும் நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு தெரியணும்ல. எப்போ அது வந்து பாதி பேர் வந்து தொண்டனாக இருக்கட்டும்ப்பா, பாதி பேர் ரசிகர் காமன் பீப்புளாகவே இருக்கட்டும். ஏன் அந்த காமன் பீப்புள் ரசிகர் உங்களுக்கு வர மாட்டாங்க? அப்போ அது ஒரு ஆட்சியில் இருக்கவங்க யோசிக்கணும்ல, அடுத்த ஆட்சியை பிடிக்கிறது. பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக அரசியல் தலைவருங்கிறது வேற, அதை தாண்டி ஒரு திரை பிரபலம்னு ஒரு பிம்பம் இருக்குல்ல. நீங்கள் சொல்றீங்களா காசு கொடுத்தாலும் உங்களுக்கு கூட்டம் கூடாதுன்ட்டு. இப்போ விஜய் அவர்களுக்கு காசு கூடாமல் ஒரு கூட்டம் கொடுதுன்னா, இது எல்லாமே வந்து விஜய் வந்து அடுத்து 2026 ஒரு சிஎம் ஆக்கணும், இவர் என்ன பேச போறாரு, நீ என்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து பேச போறாரு, திமுக இப்படிலாம் விமர்சிக்க போறாருன்ட்டு வராங்களா? இல்லை விஜயை நேரில் பார்த்தா போதும். ஒரு லேடிலாம் பார்த்துட்டு அழுகுறாங்க, அப்பா நான் விஜயை வந்து நேரில் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன், அதுக்கு தான் வந்தேன், நான் பார்த்துட்டுன்ட்டு போகிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆரை பார்த்து இதே போல அழுத கூட்டம் இருக்கு. அதுக்காக எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுறது எப்படி சார்? விஜய் வந்து சரியாக இருக்கும் தம்பி.
நீங்கள் அழுகிற மேட்டருக்கு சொல்கிறேன். எம்ஜிஆரை பார்த்து இதே போல் வந்து ஆனந்த கண்ணீர் வடித்த கூட்டம் இருக்குது. விஜயகாந்தை பார்த்து இதே போல் எமோஷனலாக கூட்டம் இருக்குல்ல. ஏன் உங்களுக்கு ஓட்டாவே கன்வெர்ட் ஆகவே ஆகாதுன்னு எப்படி நீங்கள் தீர்க்கமாக சொல்ல முடியும்? சொல்லுங்கள். உங்களால் கன்ஃபார்மாக ஓட்டு இது வந்து கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை தம்பி, நீங்கள் ஆகாதுன்றீங்க, கன்ஃபார்மாக ஆகாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவங்க ஆகுன்றாங்க டிவிக்கு சார்பில், அது நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. பட் ஆனால் இங்கே யதார்த்த உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. கூட்டம் கம்மியாக கூடனாலும் அந்த ஸ்டேஜில் என்ன பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல, ஒவ்வொரு தலைவர்கள் வந்து என்னென்ன பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல. கரெக்டு. அதை தான் விஜய் அவர்களே சொல்கிறாரு, நானே பேசுறது 3 நிமிஷம், ஆனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பர்மிஷன் 10 நிமிஷம் தான் பேசணும், 5 நிமிஷம் தான் பேசணுன்றீங்க. நான் பேசுறதே 3 நிமிஷம் தான் அவரே சொல்கிறாரு. 3 நிமிஷத்தில் முச்சத்தில் உட்காந்து ஒரு வாரம் அழுகிறீங்களா எல்லாரும்? என்ன சார் அழுகுறாங்க? எனக்கு புரியல. யாருமே முச்சத்தில் அழுகுறதுன்னா விமர்சனம் பண்ணுறாங்க சார். எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க? கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்க. நான் காட்டவா ஊன்னும் பெரியாரிடமிருந்தும் அம்பேத்கரிடமிருந்தும் அண்ணாவிடமிருந்தும் கலைஞரிடமிருந்தும் என்ன நீங்கள் உள்வாங்கினீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. என்ன வாங்கினீங்க? கடைசி வரைக்கும் நம்ம வந்து எதிர்கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாட்டி ஆபாசமாக பேசிடலாம், டைவர்ட் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதானா தம்பி? அங்கே ஒரு ஆள் இன்னும் அதிகாரத்துக்கே வரல விஜய், புரியுதுங்களா? அதிகாரத்துக்கு வரல, உங்களை நோக்கி கேள்வி எழுப்புறாரு. அதிகாரத்துக்கு வந்தால் என்னெல்லாம் செய்ய போகிறோன்றது இனிமேல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொல்ல போகிறோன்றாரு. ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தானே. அதுக்கு போய் ஏன் இவ்வளோ நீங்கள் எமோஷன் ஆகி ரொம்ப ஆபாசமாக எல்லாத்தையும் திமுக சைடுன்னு கேட்கல. நான் வந்து ஒரு பொதுமக்களாக, அதாவது நான் திமுக தொண்டரும் கிடையாது, நான் விஜய் ரசிகரும் கிடையாது, நான் வந்து ஒரு காமன் பீப்புள். இந்த தேர்தலில் வந்து விஜய் அவர்களுடைய என்ன நடவடிக்கைன்னு வச்சு தான், அதை வச்சு தான் அவருக்கு நான் ஓட் பண்ணுவேன்னு சொல்லி சில மக்கள் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு விஜய் என்ன பேசுகிறாருன்னு தான் நீங்கள் கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. முதலமைச்சர் கூட தான் கொடுத்து வாக்குறுதி 99% நிறைவேற்றி விட்டேன், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 100% உண்மையா? நம்ம அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா ஓகே ரைட்டுப்பா, இது தப்பு, இது சரி, ஆர்குமெண்ட் கரெக்டாக வச்சுட்டு போயிருங்க, சிம்பிளாக போயிருமே. அதை செய்யலாம்ல அமைச்சர் பெருமக்கள். விஜய் பேசுறதுக்கு வந்து அமைச்சர் பெருமக்கள் வந்து ரியாக்ட், நீங்கள் வந்து இந்த டேட்டாஸோட நீங்கள் கரெக்டான ஒரு சரியான புள்ளிவரத்தை கொடுத்து ரியாக்ட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதானே. ஏன் பர்சனலாக போட்டுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் திருசா பிடிச்சி இழுத்துக்கிட்டு தொங்கிக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு தானே. ஒவ்வொரு நபரும் இப்படி அநாகரிகமாக பேசுது, நாய் கொலைக்குது, இது ஒரு அமைச்சருக்கான பேச்சு அதெல்லாம். சார், ஒரு ஆட்சி நல்ல ஆட்சினாக்கா ஒரு ஆட்சியில் 2 அமைச்சருக்கு பதவியை பிடிங்கிருக்கிறாங்க. ஒன்று பொன்முடி, இன்னொன்று செந்தில் பாலாஜி. அவ்வளோ நல்ல ஆட்சி அப்படி எடுத்துக்கலாமா? போர்ட்ஃபோலியோ சேஞ்சோ இல்லை அமைச்சர் பதவி பிறப்போ வந்து ஒரு தவறுகள் செய்யும் போது இது வந்து எல்லா ஆட்சி காலத்தையும் நடக்குது சார். நாளைக்கு தாவேக்காவே ஆட்சி வந்தாலும் யாராச்சும் ஒரு தப்பு பண்றாங்கன்னா, அதிமுக நீதிமன்றம் மூலமாக பதவி பிடுங்கின அமைச்சர் பேர் சொல்லுங்க. அவர்களே ரிசைன் பண்ணாங்களே சார். தம்பி, மக்களுடைய வரி பணத்தை குறித்து நீங்கள் பயங்கரமா மூச்சு பிடிச்சி பேசுறீங்க. ஏன்னா ஜெகத்ரட்சகன் 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாருன்னு அப்பட்டமா தெரிந்த பிறகு மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான சீட்டு கொடுக்குறீங்க. சார், எனக்கு கேள்வி சிம்பிள் தான். திமுக மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்களே நிறைய புள்ளிவர்களோட சொல்கிறீங்க. இவ்வளோ டீட்டெயில்டாக பேச மாட்டாரு, அதாவது நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, அரசாங்கம் நிபந்தனைகள் இது கையை ஆட்டக்கூடாது, வேன்லேருந்து எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதை ஒவ்வொரு ரூலை பிரேக் பண்ணும் சார். அதை சொல்லிட்டாரு. பிரேக் பண்ணும்ல, அதே பிரேக் பண்ணியா நீங்கள் வந்து அதை பிரேக் பண்ணுறீங்க. அதை சொல்லிட்டாப்ல. இல்லை அடுத்த வாட்டில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு கேட்டுலாம் இருக்க மாட்டேன். 10 நிமிஷம் பேசுறது 10 நிமிஷம் தான் பேசணும்னா அவங்க 10 நிமிஷம் அவங்க அப்படிதான் அந்த கைட்லைன்ஸில் அதான் கொடுப்பாங்க. நீங்கள் அதை மீறி மக்கள்கிட்ட எழுச்சி போயிருந்தா நீங்கள் பேசணும். ஆமாம், நீங்கள் அதை பண்ண மாட்டீங்களே. எங்கே பண்ணல? 11 மணிக்கு பேசிட்டாரா? 11 மணிக்கு பேசிட்டாரா? அவர் நினைச்சா பேசலாம் சார். விஜய் நினைச்சாருன்னா பேசலாம், 11 மணிக்கு பேசலாம். அவர் திருச்சியில பண்ண நீ தான் சொன்ன பிரேக் பண்ணணும்னு. பிரேக் பண்ணியாச்சுன்னா அப்ப நினைச்சா பேசலான்ற. என்ன தம்பி, பிரேக் பண்ணிருக்காருல்ல? இது சார் தாமதமா பேசுறது வந்து பிரேக் பண்ணிருக்காருன்னு எடுத்து. ஏன் நீ சொல்றது நான் கேட்கலன்றதானே பிரேக் பண்றது? நீங்க தானே தம்பி சொன்னீங்க பிரேக் பண்ணுங்கன்னு. பிரேக் பண்ணிருக்காருல்ல. நாகப்பட்டினத்துக்கு காவிரி பிரச்சனையை பத்தி பேசுறாரு, காவிரி தண்ணி வந்து கொண்டு வரலன்ட்டு. இதுவே காவிரி பிரச்சனையை பத்தி விஜய் ஓப்பனா பேசுவாரா? ஏன்னா பேச மாட்டீங்க. ஏன்னா உங்க படம் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகணும், ஜனநாயகன் போயிட்டு இருக்கு. நீங்க சில விஷயங்கள் நீங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. மக்களுக்காக முழுமுச்சா நீங்க வந்து குரல் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் கண்டிப்பா வந்து விவசாய பிரச்சனை குறித்து, காவிரி பிரச்சனை குறித்து பேச தான் போறாரு. நீங்க எப்படி பேசாம கடந்து போயிட முடியும்? ஒரு அரசியல் களத்துல ஒரு விஷயம் இருக்குல்ல. கர்நாடகாவில் வந்து நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகும் தண்ணி கொடுக்காம அவங்க இருக்கிறாங்க. நீங்க வந்து காங்கிரஸ் பேசி தண்ணி வாங்கி கொடுத்தீங்களா ஸ்டாலின் அவர்கள்? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் தண்ணி வாங்கி கொடுத்துட்டீங்களா? ஏன் வாங்கி கொடுக்கல? இங்கே வந்து நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வச்சுட்டு என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும் நீர்வளத்தை பாதுகாக்கிறதுக்கு? காவிரி ஆற்றுப்படுகையில் மண் அள்ளி போய் 5 IAS அதிகாரியை கொண்டு போய் வீடியோ வழக்கில் உட்கார வச்சு விசாரணைக்கு உட்கார வச்சாங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பரந்தூர் விமான நிலையத்தை வந்து அந்த இடத்துல விவசாய பூமியை தேர்ந்தெடுத்து கொடுத்தது யார்? இதெல்லாமே டெல்டா. நீங்கள் வந்து இப்போ விவசாய பாசன இடத்தை வந்து யாராவது அறிவுள்ள நபர் அளிப்பாங்களா? சிப்காட்டுக்கு இது வரைக்கும் எடுக்கப்பட்ட முக்கால்வாசி நிலம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விவசாய நிலம். சரி, என்ன பண்ணலாம்? இந்த வேளச்சேரி போகலாமா தம்பி? வேளச்சேரியில் பாருங்கள், சதுப்பு நிலத்தில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை ஏக்கரை வந்து ஆக்குப்பை பண்ணி கொண்டு போய் குப்பையை கொட்டி வச்சிட்டிங்கன்னா, இப்போ நவம்பர் டிசம்பரில் மழை வந்துச்சுன்னா தண்ணி உள்வாங்காது. மறுபடியும் வேளச்சேரி ஒவ்வொரு முறையும் முங்குது. அசன் மௌலானா என்ன சொல்வார்? கடல் தண்ணி உள்ளே வாங்காட்டி நான் என்ன பண்ணுவேன்னு. அதைத்தானே சொன்னீங்க போன வாட்டியும்.
இது வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாதா, அதிகாரிகள் தெரியாதா? சதுப்பு நிலத்தை கொண்டு போய் நம்ம வந்து இப்படி டம்ப் பண்ணோம்னா மறுபடியும் தண்ணி வந்தால் எங்கே போகணும்னு தெரியாதா? நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆட்சியில் செஞ்சது என்ன? ஜெயலலிதா இருக்கும் பொழுது மழைநீர் வடிகால் அமைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பர்மிஷனே கொடுத்தாங்க, அப்ரூவல் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன நீர் ஆதாரத்து வரைக்கும் எங்கெல்லாம் பாதுகாத்துருக்கீங்கன்னு இவங்க சொல்ல முடியுமா? சார் தாவேக்காவில் தலைவருடைய தொண்டர்கள் எல்லாருமே நல்லா பேசுகிறீங்க. என்ன தம்பி டேட்டாஸோட பேசுறது நான் சொல்கிறேன். தலைவரை விட தொண்டர்களோ இல்லை வந்து செய்தி தொடர்பாளரோ இருக்காங்கல்ல, அவங்களும் நல்லா நிறைய டேட்டாஸ். நீங்கள் வேணால் தலைவருக்கு போல வாயா இருந்து போய் பேசுங்க, யார் வேணாண்ணா. சரி, வாய்ப்பு கிடைச்சா பேச வேண்டியது. அதான் தம்பி, வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் பேசுங்க தம்பி. அவர் என்ன பேசணுன்றது அவர் முடிவு பண்ணிப்பார் தம்பி. அதே தம்பி எல்லாத்துக்கும் பிரச்சனை. திமுகவில் சொல்கிறாங்கல்ல, திமுகவில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க. தாவேக்காவில் எனக்கு தெரிஞ்சு இந்த செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறாங்கல்ல, அவங்கள பார்க்க முடியுது. அதை தாண்டி பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ மற்ற கட்சிகளையும் பொதுச் செயலாளர்லாம் இருக்காங்க. ஆனால் இவர் பொதுச் செயலாளர் வேலையை தான் பார்க்குறாரு. அதில் அவர் இது வரைக்கும் அரசியல் ரீதியாக எத்தனை விமர்சனத்தை வந்து திமுக மேலே வச்சிருக்காரு, இல்லை அரசியல் ரீதியாக வந்து திமுக விமர்சிச்சிருக்காரா? விஜய் அவர்கள் வந்து பாராட்டி பேசுகிறத தாண்டி திமுகவை எத்தனை இடத்துல வந்து விமர்சிச்சிருக்காரு? இந்த அறிக்கை வர்றதை தாண்டி எத்தனை புஷி ஆனந்த் வந்து எழுச்சியாக செயல்படுறாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மதுரை மாநாட்டில் பேசினார்ல, பார்க்கலையா நீங்கள்? இல்லை மற்ற பொதுச்செயலாளர் பேசுகிற மாதிரினா துரைமுருகன் மாதிரி அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க, ரகசியமாக ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிக்க, சினிமாவுக்கு ஃபோன் பேசணுமா? உங்களை மாதிரி அவர் பேசுறதுக்கு பேசாமல் இருக்கிறது பெட்டர்ன்னு நானாக நினைக்கிறேன். பேசாமல் பெட்ரு, இந்த மாதிரி பேசுறதுக்கு பேசாமல் இருக்கிறது பெட்ரு தானே. அவர் எப்போ பேசினா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேம்பெயின் போகிறாரு, அதோட ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. இங்கே வந்து உங்கள் கன்சோலில் அந்த மைக் ஆடியோ கன்சோல் யார் உடைச்சாங்கன்ட்டு அங்கே இருக்கும் எல்லாரும் ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. ஆமாம், அவர் ஆர்கனைஸாக சார் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சார் நான் சொல்கிறது, அவருடைய அந்த டூர் பிளான் வந்து ஒரு எந்த பாயிண்ட்ல எத்தனை மணிக்கு பேசணும்னா அந்த டைமில் அவர் வந்துடுறாரு, பேசிடுறாரு. எத்தனை வருஷம் ஆச்சு தம்பி இந்த கட்சி ஆரம்பிச்சு? ஒரு 2 வருஷம் கட்சிக்கு நீங்கள் வந்து 2 பேரும் ஒப்பீட்டில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் இவங்க படிப்படியாக கற்றுக்கிட்டு தான் ஒரு கட்சி வளர முடியும். எல்லா கட்சியுமே அப்படி தானே? இல்லை சார், அங்கே இருக்க ஆடியோ கன்சோல் என்ன ஆச்சுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸுக்கே தெரியும். விஜய் சொல்கிறாரு, மைக்கு ஒயரை கட் பண்ணுறீங்க, ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணுறீங்க, சிஎம் சார்னு குறிப்பிட்டு பேசுறது. இது எப்படி சார் எல்லாத்துக்கும் சிஎம் சார்னா அதை தான் நான் கேட்குறேனே. இப்போ அது என்ன ஆடியோ பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே இருக்கவங்களுக்கு. ஆனால் இது ஏன் வந்து சிஎம் இழுக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் சொல்கிறீங்க. எதில் இழுக்கணுமோ அதை இழுத்து பேசுங்க. நீங்கள் எதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திருச்சி போனப்போ 2 அமைச்சர்களை பற்றி பேசினார், இங்கே நாகப்பட்டினம் போனப்போ அங்கே அமைச்சரை பற்றி பேசினார். ஸோ இதே மாதிரி அது பேரை குறிப்பிடாமல் தான் பேசுகிறாரு. நீங்கள் அங்கே அதை விமர்சனம் பண்ணுங்க. யார் பேரை குறிப்பிடாமல்? டிஆர்பி ராஜா அமைச்சர் அவர் பேரை குறிப்பிட்டாரா? இல்லை கேஎன்ஆரோ இல்லை வந்து அன்பில் மகேஷ் பேரை குறிப்பிட்டு விமர்சிக்கிறாரா? கிடையாது. நாளைக்கு இப்போ கரூர் போகிறாருன்றாங்க, இப்போ அங்கே போய் எந்த அளவுக்கு பேசுவாருன்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பேரை குறித்து விமர்சிக்க பண்ணாட்டியும் எல்லாருமே ஆனால் பதிலுக்கு வந்துடுறீங்களா? பேசுறது கரெக்டாக வந்துடுறீங்கல்ல? வெல்கம் தம்பி. அப்போ இதுலேருந்து யாரை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வாரம் இவர் தான் போய் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், நீங்கள் எங்களை ட்ரிகர் பண்ணுறீங்க, நாங்கள் உங்களை ட்ரிகர் பண்ணுறோம், 2 பேரும் பேசுவோம், களத்தில் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுன்னு பேசுகிறாங்க. கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி தம்பி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.